ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற அவரு ஏன் பஞ்சாயத்துலயே சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் தாயே. தீர்ப்பா? என் மனசை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி சீக்கிரம் அவர் வரணும் தாயே. மனசை புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் வரணுமா? சந்தேகமே இல்லை. இதுதான் என்ன பெத்த அம்மா. அம்மா 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 அம்மா, நீதாம்மா என்ன பெத்த அம்மா. நாட்டாமதான் என்ன பெத்த அப்பா அம்மா. அவரை பத்தி தானே நீ வேண்டிக்கிட்டு இருந்த. விளக்கமா பிரிஞ்சு போங்க. ஏன்? நான் அவரை பத்தியா வேண்டுனேன், இவரை பத்தியில வேண்டுனேன். இவரு சாலமன் பாப்பையாவா? இவரை பத்தியா வேண்டிக்கிட்டு இருந்த? அது சரி, ஏதோ தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அம்மா ஊரா போய் பட்டிமன்றத்தை தீர்ப்பு சொல்றாருல, அத சொன்னேன். ஓஹோ, நீ பட்டிமன்ற தீர்ப்பு சொன்னியா? நான் பஞ்சாயத்து தீர்ப்புலாம் நினைச்சிட்டேன். அது சரி, பறவைக்கும் பாப்பையாக்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன்லடா காதல். காதலா? அது எப்படி உங்களுக்குள்ள பிக்கப் ஆச்சு? அம்மா என்ன காலையில டிவில வந்து பேசுறாரு, நல்ல கதை சொல்றாரு. அத பார்த்து பார்த்து எனக்கு ஒரே ஆசை ஆயிருச்சு. அதனால ஒருதலை காதல். ஒருதலையா? ஆல் சைடு வீக்கான இந்த ஏஜ்ல உனக்கு ஒன் சைடுலவா? ஏ பாட்டி, அவருக்கு ஏற்கனவே அங்கவை சங்கவைன்னு 2 பிரச்சனை இருக்குது. இதுல ஒன்னையும் கூட்டு போய் எங்க தங்க வைப்பாரு, எங்க தொங்க வைப்பாரு? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருச்சு பாட்டி. என்னது, சாலமன் பாப்பையாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாப்பையா பாப்பையா, என்ன நீ பாப்பையா? அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, பழைய பாட்டிகளே, நாளைக்கு சந்திப்போமா? பாத்தியா, உன் தோப்புக்குள்ளேயே அவ தோப்பு மாதிரி உட்காந்து தேங்காய் உடைச்சிட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரியே மதுரை மாவட்டம் பூரா இவளை பத்தி தெளிவா விசாரிச்சேன். இவ பேரு சிம்மக்கல் சின்னக்கிளி, இவ ஆத்தா அம்மாப்பேட்டை அன்னக்கிளி, இவ பாட்டி படுகப்பட்டி வண்ணக்கிளி. இவளுக்கு 3 பேருமே பரம்பரையா கரகாட்டம் ஆடுறவளுங்க. இதெல்லாம் அந்தந்த ஊர் புரோக்கர்களை பார்த்து ஒரு சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வந்துட்டு. டேப் ஆன் பண்ணு, அவ கால் தன்னால ஆடும். ஆங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு, ஒன்னமான இட தேடி வரும் நாடு எந்த நாடு? ஏய், யாரு பாட்டை நிறுத்து? என்னது அது வந்து காலேஜ்ல கலை நிகழ்ச்சிக்காக கரகாட்டம் ஆடி பழகிட்டு இருக்கோம். இவனுங்க ஸ்டூடண்ட்ஸா? ஆமா, என் கூட ஆட போறாங்க. தெரியுது, வா வா வாங்கறல வாடி போல. ஏய் சொல்லு, உன்னை ஆரம்பிச்சா சொல்லு, நான் கொல்லுறேன். சொல்லு. நீ கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளு. அன்னைக்கு குடித்தண்ணி குளத்துல ஒன்னு பார்த்தப்போவே உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். நீ கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சதும் ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ண. அப்போ உங்க அத்தை தங்கலட்சுமி உன்னையும் உன் பொண்டாட்டியையும் பிரிக்க விலை பேசினாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா வேற யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே உங்க 2 பேரையும் பிரிச்சிருப்பாங்க. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பொறாம வந்து உன் கூட ஒண்ணு சேர்ந்துருவானுதான் கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துக்கிட்டேன். இந்த உலகத்துல முதல் பெண் விஞ்ஞானி, முதல் பெண் போலீஸ், முதல் பெண் ஆட்டோ டிரைவர், இப்படி சாதனை படைச்ச எத்தனையோ பொம்பளைகளுக்கு நடுவுல சொந்த மாப்பிளைக்கே மாமா வேலை பார்த்த முதல் பொம்பளை நீதான் அத்தை. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறது. அத நான் செஞ்சுட்டேன். இனிமே நீ கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணாலும் என் பொண்ணு நீ சொன்னதை கேட்க மாட்டா. நான் சொன்னா கேட்க மாட்டா. ஆனா நீங்க இப்ப சொன்னத அவ கேட்டுட்டு தானே இருக்கா. ஆபி நான் உங்களை எவ்வளவு
இவ்வளவு தூரம் நம்பினேன். அதுக்கு நீங்க தர மரியாதை தானா? ஆரம்பிச்சிட்டியா? ஆத்தாளுக்கு மகளுக்கும் சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. கிளி, இவங்க அம்மாக்கு நீயே போன் பண்ணு. ஏம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். நீதான் என்ன பெத்தியா? அப்புறம் டைம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நாளைக்கு 12 மணிக்குள்ள என் பொண்ணு உன் மூஞ்சில காரை துப்பிட்டு என்ன தேடி வரலனா என் பேரு தங்கலட்சுமி இல்ல. 12 இல்ல? பகல்ல தோல்ல துண்ட போடுற எங்க அப்பா நாட்டாம நைட்ல தலையில துண்ட போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க போறான்? மிட் நைட் மேட்டரா தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். லட்சுமி, ஜோதி லட்சுமி, என்ன பாக்குறவ? 1000 தான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தின்னு போட்டாலும் அந்த பழைய சோத்துக்கு இருக்கிற ருசியே தனிதான். ஏ என்ன நிக்கிறவ? ஆடி நாட்டாமைக்கு இப்படி ஒரு கனெக்ஷனா? நீங்க தப்பு செய்யணுங்கிறதுக்காக நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன ஊரை விட்டே தள்ளி வச்சீங்க. அதுக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். நமக்கு பிறந்த புள்ளைய பொட்டியில வச்சு ஆத்தோட தள்ளி விட்டுட்டீங்க. அப்போ நான் தேடி வந்த மகாலட்சுமி இவங்கதானா? என் அம்மாவா? அப்ப நான் பீக்கல இருந்தேன், இப்ப வீக் ஆயிட்டேன். பிரஷரு, சுகரு, உப்பு, புளி, மிளகான்னு ஒரு மளிகை கடையே என் உடம்புக்குள்ள இருக்கு. இந்த நிலைமையில நான் எப்படிங்க ஆடுறது? நீ சொன்னா ஆட மாட்ட. வழக்கம் போல அடிச்சாதான் ஆடுவியாக்கும். வாங்கிக்கோடி அம்மா. டேய் நாட்டாவன், எங்க அம்மா இன்னும் ஒரு அடி அடிச்சே உன் உடம்புல உயிர் இருக்காது. தம்பி, என்ன அம்மான்னு சொன்னீங்க, நீ யாருப்பா? உன்ன அம்மான்னு கூப்பிடுறவன் உன் தாத்தாவாக்கும். ஒன்ற மகன்தான். மகனே. அம்மா, எப்படிமா இந்த பிக்காலி பையகிட்ட நீங்க மாட்டினீங்க? உங்க அம்மா ஒரு கரகாட்டக்காரிப்பா. அம்மா, என் ஆட்டத்தை பார்க்க வந்த உங்க அப்பா பணத்தை குத்துறதுக்கு பதிலா பத்திரத்தை குத்திட்டாரு. பத்திரத்தையே குத்திட்டாரா? ஆமாப்பா, அத நம்பி நான் என்னையே பறி கொடுத்துட்டேன். அம்மா, அதுக்கப்புறம் தான் அப்பா தெரியுது அது போலி பத்திரம்னு. அடா பாவி, முதல்ல போலி பத்திரம் செய்த இதானடா? அது மட்டும் இல்லப்பா, புதுசா ரிலீஸ் ஆகுற படத்துல வர ஹீரோயினிங்க மாதிரி என்ன ஆட சொல்றாருப்பா. யாரோ மாளவிக்காவாமே வாழை மீனுக்கும் விலாங்கு மீனு பாட்டுக்கு அவள மாதிரி ஆடலன்னு என் தொடையில சூடு வச்சுட்டாருப்பா. சிவாஜி படத்துல ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு வருதே, அதுக்கு நான் ஸ்ரேயா மாதிரி ஆடலன்னு என்ன பண்ண? ஆம்பல் ஆம்பல் சரியா வரலன்னு இவ கண்ணுல சாம்பல் அள்ளி போட்டேன். அடா பாவி, எங்க அம்மாவை இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கியாடா உன்ன? ஐயோ வேண்டாம்பா, அவர் அடிக்காதே. 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். பாத்தியாடா பத்தினி தெய்வத்தை. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே தப்பா தீர்ப்பு சொல்ற நாட்டாம போஸ்ட விட்டுட்டு 24 மணி நேரமும் எங்க அம்மா கூட இருந்து சேவை செய்யணும். இதுதான் இந்த ஜூனியர் நாட்டாமியோட தீர்ப்பு. இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டு வேண்டாம். வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணு செஞ்சு போடாத. இன்னையில இருந்து சாவர வரைக்கும் என்ற பொண்டாட்டி ஜோதியோட ஐக்கியமாகலான்னு முடிவு பண்ணி இருக்கிறனாகும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா? என்ற பொண்டாட்டிக்கு இளநீல ஜின்னு விட்டு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாக்கும். ஒரு எட்டு போய் வாங்கி வாயேன். சும்மா இருங்க. நான் ஆடிக்கிட்டு இருந்த கரகாட்ட கலைய இந்த உலகமெல்லாம் நீ பரப்பணும், அதான்ப்பா என் ஆசை. என்ற பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம அவன. ஏன்னா நீ ஊரா போய் டான்ஸ் ஆடினாதான் அப்பப்ப உள்ள லேட்டஸ்ட் பிகர்களை இந்த நாட்டாம மடக்க முடியுமாக்கும். தங்கலட்சுமி, நாளைக்கு 7வது நாள். அவன் உனக்கு விதிச்சிருக்கிற கடைசி நாள். சொத்துக்கு ஆசைப்படுவான்னு நினைச்சீங்க, அவன் உங்க மூஞ்சில கரிய பூசிட்டான். கரகாட்டக்காரி அனுப்பி வச்சீங்க, உங்க மக உங்க மேல காரி துப்பிட்டான். இப்படி பொண்ணுக்கு மண்ணுக்கு ஆசைப்படாதவனை எதை வச்சு மடக்க போறீங்க? 14 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷனை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போனீங்க.
நாளைக்கு உங்க பொண்ணை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போறீங்களா? இல்ல, எனக்கு என் பொண்ணு வேணும். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற அவனை சும்மா விடக்கூடாது. ஹலோ, நான் தங்கலட்சுமி அம்மா வீட்டு வேலைக்காரி பேசுறேன்யா. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சியா? ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உடனே வாங்கய்யா. அத்தை 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 ஐயோ ஐயோ, என் நெஞ்சு வலிக்குதே. என் நெஞ்சு ஐயோ ரொம்ப வலிக்குதே. ஐயோ, என் நெஞ்சு ரொம்ப வலிக்குதே. அத்தை என்னாச்சு இப்படி துடிக்கிறீங்க? வாப்பா மருமகனே, என் நெஞ்சு ரொம்ப வலிக்குது. நீ சீக்கிரம் கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வா. அது ஒண்ணும் இல்ல அத்தை, உங்களுக்கு ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தியா, ஆயில் சாப்பிட்டுருப்பீங்க, கொழுப்பு ஏறி போச்சு. நீ பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இந்த அத்தையோட உயிர் போயிட்டு இருக்குப்பா. சீக்கிரம் நீ கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. அதுக்கு எதுக்கத்த போகணும்? போன் பண்ணா டாக்டர் இங்கேயே வந்துருவாரு. எல்லா லைனும் ரொம்ப பிஸியா இருக்கு. நீ கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. அத்தை எனக்கு ஒரு சந்தேகம், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், காருங்கிறீங்களே, அப்படி அந்த கார்ல என்னதான் வச்சிருக்கீங்க? நீ வசதியா போய் சேரணும்ல, அதுக்காக தான். ஐயோ, அப்ப வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வசதியா போயிடலாம். இல்லத்த, நான் இங்க இருந்து போய் டாக்டரை கூட்டிட்டு இங்க வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். நீங்களும் வந்துட்டீங்கன்னா சேர்ந்தே போயிடலாம். சீக்கிரம் வாங்க போலாம். ஐயோ, ஏந்திருக்க கூட முடியலப்பா. அவ்வளவுதானே, நான் தூக்கிட்டு போறேன். வாங்க. தூக்குறான் அத்தையத்தான் தூக்குறான். நீ மட்டும் போயிட்டு வாப்பா. தாக்குறான் அது ரெடியா தாக்குறான். கார்ல வந்தா நெஞ்சு வலி இன்னும் அதிகமாயிடும். மாப்பு 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 வைக்க போறாப்பு. வாங்க. என்னத்த படக்கு படக்குன்னு சத்தம் கேக்குது? வெடிச்சுன்னு பயமா இருக்கோ? நெஞ்ச சொன்னத நெஞ்ச. அத்தை, நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து ஒன்னா போவோன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போறத சொன்னத இன்னும் 1/2 மணி நேரத்துல போயிடலாம். 1/2 மணி நேரமா? இல்ல, நாம 5 நிமிஷத்துக்குள்ள சேர்ற மாதிரி பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிடல்ல பார்த்து நிப்பாட்டுப்பா. ஏத்த 5 நிமிஷம் தான் தாங்குமா? உயிரை சொன்னத. அத்தை, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அடிக்கடி வாட்ச பாக்குறீங்களே, நேரம் முடிய போகுதா? எம கண்ட முடியும்னு 1/2 மணி நேரம் கத்த. நெஞ்சு வலி நின்னுடுச்சு. ஆமா, நெஞ்சு வலி நின்னுடுச்சு. நீ வண்டி நிப்பாட்டுப்பா. வேணாத்த, மறுபடியும் வந்தாலும் வந்துரும். ஆஸ்பத்திரி பக்கம் தான், எதுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துரும். ஏன் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? நீ வண்டி நிப்பாட்டு. என் அத்தை உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும், நான் நிப்பாட்ட மாட்டேன். வண்டி நிப்பாட்டு சொல்றல. முடியாதுங்கறல்ல. டேய், வண்டி நிப்பாட்றா. என்ன மரியாதை எல்லாம் தெரியுது? நிப்பாட்றா. எப்பா அத்தை, எங்க போறீங்க? அத்தை அத்தை நில்லுங்க. அத்தை எங்க போறீங்க? छत्रपति
எங்களை கொலகார குடும்பம்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்ச காரணமே நீங்க எங்க குடும்பத்தோட சேருவீங்கன்னு தான். ஆனா எப்ப மருமகனே கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களோ, இனிமே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல பல பேர் எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, பரம்பரை பகை, அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு காலம் பூரா பேசாம இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்க சண்டைக்கு என்ன காரணம்னு கேட்டா, கல்யாண பத்திரிகையில பேரு போடல, காது குத்துக்கு நேர்ல கூப்பிடல, விசேஷத்துல முதல் பந்தியில உட்கார வைக்கலன்னு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பரம்பரையா பேசாம இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசியிருந்தாங்கன்னா 5 தலைமுறைக்கு அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. வெளிநாட்டுல எல்லாம் எல்லா சொந்தத்தையும் அங்கிள் ஆன்டின்னு 2 வார்த்தையில அடக்கிறாங்க. ஆனா இங்க சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை, கொழுந்தனாரு, நாத்தனாரு, ஓரங்கத்தி, ஒண்ணு விட்ட பெரியப்பா, சித்தப்பா, பங்காளின்னு எவ்வளவு சொந்தத்தை. இந்த மண்ணுல பிறந்துட்டு இந்த சொந்தத்தோட அருமையெல்லாம் தெரியாம உங்க வரட்டு பிடிவாதத்துக்காக எல்லாத்தையும் வந்துட்டு ஒத்த மரமா வாழ்ந்து என்ன சோத்த கண்டீங்க? தன் மகளை பிரிஞ்சு என் தாத்தா பட்ட வேதனை, தங்கச்சியை பிரிஞ்சு என் அப்பா பட்ட வேதனை, உங்க மகளை பிரிஞ்சு நீங்க பட வேணாத்த. உங்க பொண்ணை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். உன்னை தூக்கி அவன் காருக்குள்ள போட்ட உடனே உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதவி போய் உன்னை காப்பாத்தணும்னு நாங்க பின்னாடியே ஒடியாரம்மா. நல்ல வேலை அண்ணி, நீங்க உடனே காரை விட்டு இறங்கிட்டீங்க. இல்லன்னா என்ன ஆயிருக்க? அண்ணன் தான் உங்களை தெய்வமா இருந்து காப்பாத்திருக்காரு. அவன் சாகலன்னு வருத்தப்படாதீங்க அண்ணே. அத்தக்காரி கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே உன்னை மறுபடியும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் தோத்துட்டான், நீ தோத்துட்டான். அவர் தோக்கல, நான் தான் தோத்துட்டேன். என் பொண்ணு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போறேன். ஹலோ ஹலோ மாப்ள, அந்த 3 பேர் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க மாப்ள. இன்னும் நீங்க டிராமா நிறுத்தலையா? அதான் உங்க பொண்ணை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ இல்ல மாப்ள, நான் நிஜமா சொல்றேன், என்ன நம்புங்க. அவங்க என்ன கொலை பாக்குறாங்க. ஹலோ 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 அத்தா, நீங்க ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்க. இல்லப்பா, அவங்க என்ன கொலை. போன வைங்க. விசாரிக்கிறியா? உனக்கு உங்க அண்ணனுக்குள்ள பகையை வச்சு இப்ப நாங்க உன்னை கொல்ல போறோம். அந்த பழி உங்க அண்ணன் மேல போட்டு அவனை எங்களை மாதிரியே கம்பி எண்ணெய் வைக்க போற முடியும். நாங்க நினைச்சிருந்தா ஜெயில இருந்து வந்த மறு நிமிஷமே உங்க அண்ணனை கொடுக்க முடியும். அப்படி செஞ்சா அவன் 5 நிமிஷத்துல செத்துருவான். எங்களுக்கு தேவை அது இல்ல. எங்களை மாதிரியே தினம் அவன் சாவணும். அதுக்கு நீ சாவணும். இதே மாதிரி அன்னைக்கு நடந்துச்சு. நீ என்ன நம்பல. ஆனா நான் உன்னை நம்புறேன். என் தங்கச்சி கொலை பண்ண மாட்டா.
டேய் கொண்டு போய் கொடுத்துடா உன் மகன். என்ன மாப்ள நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து எங்க அத்தை ரொம்ப வில் பவரான ஆளு. அவங்க யார்ட்டும் எதுக்காகவும் தோக்க கூடாது. அதனால தான் உங்களுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டோம்.
ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்ன குடும்பத்துல ஃபைனான்ஸ் டைட்டா? எல்லாரும் கையில சட்டி எடுத்து கிளம்பிட்டீங்க. கண்ணு தெரியல, கோலம் போட்டுட்டு இருக்கோம்ல. ஓ கோலமா? எப்படி இருந்த மேடம் இப்படி ஆயிட்டீங்க? நீ கூட தான் மாறிட்ட. ஆமா ஆமா, எங்க அம்மா உலகம் முழுக்க கரகக்கலையை பரப்ப சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த அவதாரம் எடுத்திருக்கேன் நானு. உனக்கு கூட இந்த Dress நல்லாத்தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவசரமா பாத்ரூம் வந்து அவுத்துட்டு போறதுக்கு 1/2 hour ஆகுது. இப்போ எங்க போற? இப்ப வா, ஆண்டிப்பட்டிக்கு ஒரு ஆட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன கூட ஆடுற பொம்பளைக்கு தான் முட்டி நகண்டுக்குச்சு. ஐயா இப்ப என்ன பண்ண போற? கிளவி ஆட சொல்லலாமா? ஏய், யாரை பார்த்து ஆட கூப்பிடுற? என்ன ஓவர் சவுண்ட் குடுக்குற? ஏமா ஒவ்வொரு டிவியா போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க கூட ஆட மாட்டியா நீங்க? எனக்கு வெக்கமா இருக்குல்ல. வெக்க இவ்வளவு லேட்டாவா வரும்? அப்ப தங்கலட்சுமி ஆட சொல்லுங்க. யாரை பார்த்து ஆட போற? அத்தடா, யார் தெரியுமா அவனுக்கு? நிறுத்துங்க. நான் ஆடணும் அவ்வளவுதானே? ஆமா. ஆடிங்கடா. ஓடுறா.